ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 456வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகும் இனத்தூயார்க்கில்லை நன்றாகா வினை. மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகும் இனத்தூயார்க்கில்லை நன்றாகா வினை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு 3 உரைகள், அழகான உரைகள் அமைய பெற்றிருக்கின்றதிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், மனம் தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும், இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய மன தூய்மையால், எங்களுடைய மேன்மையால் எங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், அது எங்களுக்கு நன்மையாக அமையும். ஆனால் நாங்கள் சேருகின்ற இனம், எங்களுடைய பின்னால் இருக்கின்றவர்கள், எங்களுடைய நட்புகள், நாங்கள் யாரோடு யாரை சார்ந்திருக்கின்றோமோ அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்களாக இருந்தால் எங்களுக்கு நன்மை பயக்காத செயல்கள் என்று எதுவும் இருக்காது என்பதாக அமைந்திருக்கின்றது. மனம் தூய்மையாக பெற்றவர்க்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும், இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாக செயல் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகும் இனத்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை என்ற பொருளுக்காக கலைஞர்கள் சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும். எங்களுடைய மனம் தூய்மையாக சுத்தமாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் பொய்களவற்ற நேர்மையானவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு அதனால் நல்ல புகழ் விளையும். ஆனால் நாங்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டம், நாங்கள் யாரோடு சுற்று வட்டாரத்தோடு இருக்கின்றோமோ, யாரோடு நட்பு கொண்டு இருக்கின்றோமோ, எவ்வாறானவர் உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் நல்லவர்களாக சுத்தமானவர்களாக இருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நல்ல செயல்களாக, நல்ல நன்மைகளாக விளையும் என்பதாக கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. மன தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகும் இனத்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை என்ற பொருளுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் அழகான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், மனத்தான் நல்லவர்களுக்கு அவர் விட்டு செல்வனவே நல்லவை, இனத்தான் நல்லவர்க்கும் நல்லதாக அமையாத செயல் என்று எதுவும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய மனதால் நாங்கள் தூய்மையானவர்களாக நல்லவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் நல்ல புகழோடு வாழ முடியும். ஆனால் நல்ல இனங்களோடு, நல்ல உறவோடு, நல்லவர்களோடு நாங்கள் சேர்ந்திருப்போமாக இருந்தால் நல்ல செயல்கள் விளையாமல் விடாது, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதாக சாலமன் பாப்பன் என்ற உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகவும் இனத்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை என்ற பொருளுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய மனதை சுத்தமாக நேர்மையானவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நல்ல புகழோடு நாங்கள் வாழ முடியும். ஆனால் நல்ல இனங்களோடு, நல்ல கூட்டுகளோடு, நல்ல உறவுகளோடு நாங்கள் நல்ல உறவாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்தும் நல்லவைகளாக, நல்ல செயல்களாக விளையும் என்பதாக இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல நட்புகளை தேடுவோம், நல்ல உறவுகளை தேடுவோம். மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகும் இனத்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.